என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? Yes, ma'am. ஓகே. இப்போ நேத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடலுக்கு ஸ்டூடெண்ட் டாட் பை அப்டேட் பண்ணியிருக்கோம், ரிலேஷன்ஷிப் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் டீச்சர் புதுசாக கிரியேட்டே பண்ணியிருக்கோம். ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். சேம் ஃபார் ஸ்கீமாலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா அந்த யூசர் ஐடி டீச்சருக்குன்னு தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் அப்புறம் டீச்சரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்கீமாவை நம்ம டேபிளில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, க்ரூட் ஆப்ரேஷன்னா என்ன? க்ரூட்னா கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட், ரைட்டா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர் கிரியேட் பண்ணிடலாம். டீச்சருக்கு நான் என்ன கிரியேட் பண்ணணும், புதுசா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீச்சருக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி கமிட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு இப்ப அட்மின் வந்து எல்லா ரோலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீச்சருக்கு அவங்க பர்டிகுலர் ஐடியை வச்சுதான் அவங்க ரோலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து க்ரூட் ஆப்ரேஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு டீச்சர், இப்ப அட்மின்னால எல்லா டீச்சரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பர்டிகுலர் டீச்சர் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்டேட் பெர்மிஷன் வந்து அட்மினுக்கு கொடுக்கலாம், ரைட்டா? அட்மினுக்கு அப்டேட் பெர்மிஷன் கொடுக்கலாம், டெலிட் பெர்மிஷன் கொடுக்கலாம். டீச்சருக்கு இல்லாம வேற அட்மினுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், அப்டேட் பெர்மிஷனும் டெலிட் பெர்மிஷனும். இதுவே ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குதா பாருங்க, புரியலன்னா திருப்பி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப டீச்சரை யாருனால கிரியேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், வெறும் அட்மினால மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். அப்டேட் வந்து யார் பண்ணிக்கலாம், டீச்சரும் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் இது அட்மினும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டீச்சருக்கு இல்லாம வெறும் அட்மினுக்கு மட்டும் கூட அந்த பெர்மிஷனை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான், நீங்க எப்படி கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துறேன், நீங்க எப்படி அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா டீச்சரோட டீடைல்ஸுமே அட்மினால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பர்டிகுலர் டீச்சரோட ஆக்சஸுமே அட்மினுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், க்ரூட் ஆப்ரேஷன்ல டீச்சர் டாட் பை ஸ்டார்ட் பண்ண போறோம். புரியுதா, இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணலாம்? ஓகே ஃபைன், நான் ஸ்டார்ட் பண்றேன். இடையில கன்ஃபியூஸா இருந்தா சொல்லுங்க, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் SQL அல்கமில இருந்து நம்ம செஷனை இம்போர்ட் பண்ண போறோம். அப்புறம் டீச்சர்னு மாடல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த டீச்சரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ரைட்டா? இந்த டீச்சரை இப்போ நம்ம மாடல்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீச்சரை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த க்ரூட் ஆப்ரேஷனுக்கு கால் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் SQL அல்கமி செஷன் வந்து ஓஆர்எம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஒரு டீச்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் நேம் நான் கிரியேட் டீச்சர்னு கொடுக்குறேன். சேம் பிபி செஷன் டீச்சர் டிக்ஷனரியை ஃபார்ம் பண்ணணும். அதனால தான் இங்கே டிபி அண்டர்ஸ்கோர் டீச்சர் ஈக்குவல் டு டீச்சர். இப்போ நான் இங்கே டபுள் ஸ்டார் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்,
ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது நான் ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் கால் பண்ண தேவையில்லை. நான் டீச்சர் டாட் டிக்ஷனரின்னு கொடுத்தா இங்க ஆல்ரெடி நம்ம ஸ்கீமால சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஸ்கீமால இந்த டீச்சர் ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம ஐடி யூசர் இதெல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இதை டைரக்டா டேபிள்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டீச்சர் டாட் பைல நம்ம கொடுத்துருக்கிறத டைரக்டாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க தனியாலாம் திருப்பி எல்லாத்தையுமே கொடுக்க தேவையில்லை. வெறும் இது வந்து என்ன ஃபார்மேட்னா ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஆர்கியூமெண்ட்ஸை நீங்க டைரக்டாவேவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டா ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டீச்சர் தான் டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். db dot add db teacher என்ற டேபிள்ல ஆக்சஸ் கொடுக்கிறோம். டேட்டாபேஸை கமிட் பண்ணிடுவோம். இப்போ கமிட் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஒரு டேபிள் எனக்கு கிரியேட் ஆயிடும். இங்க நான் எதுக்கு டிபி கமிட் கொடுக்குறேன்? எனக்கு ஒரு புது டேபிள் கிரியேட் ஆகுது. டிபி டாட் கமிட். ஓகே, எனக்கு புது டேபிளை கமிட் பண்றதுக்காக இப்போ நீங்க டேட்டாபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை? டிபி டீச்சர். ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாபேஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் டிபி அண்டர்ஸ்கோர் டீச்சர். ஓகே, இப்போ கிரியேட் ஆப்ரேஷன் புரியுதா? நம்ம என்ன பண்றோம்? டேட்டாபேஸ் டீச்சருக்குள்ள இந்த டேட்டாபேஸ்ங்கிறது என்னது? என்னோட எக்ஸல் ஷீட் மாதிரி. நான் ஆல்ரெடி டீச்சர்ன்ற ஒரு ஸ்கீமாலையும் மாடல்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாடல்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு என்ன வேணும்? என்னோட டேபிள்ல நான் அசைன் பண்ணணும் வேல்யூஸ். அதனால அதுக்கு நான் டபுள் ஸ்டார் டீச்சர் டாட் டிக்ஷனரி, அதாவது டிக்ஷனரி ஃபார்மேட்ல. இப்போ நேம் நம்ம டிக்ஷனரியில் என்ன பண்ணுவோம்? கர்லி செட் பிரேசஸ்ல கீ வேல்யூ பேர், கீயோட வேல்யூ பேரை வந்து அசைன் பண்ணுவோம்ல, அது மாதிரி டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் அசைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஆட் பண்ணி கமிட் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ்னா என்னோட டேட்டாபேஸ் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா வேல்யூமே ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து கொடுக்க போறேன். க்ரூட் ஆப்ரேஷனுக்கு எல்லா வேல்யூயும் கெட் பண்றதுக்கு. எல்லா வேல்யூயும் யாருனால கெட் பண்ண முடியும்? அட்மின்னால கெட் பண்ண முடியும். இதுவே டீச்சர் கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவங்க பர்டிகுலர் ஐடியை யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூவை கெட் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? டெஃபினிஷன் இதெல்லாம் கெட் ஆல் கெட் ஆல், அதாவது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். நான் சிம்பிளா பேஸ்ட் ஆக்சஸ் க்ரூட் ஆப்ரேஷன் வெறும் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, ஃபுல் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கேன். இந்த கெட் ஆல் ஆர்பிஎஸ்சினா வேற ஒன்றும் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் க்ரூட் ஆப்ரேஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம், கெட் டீச்சர்னு சொல்லிட்டு. same db session இதுல யூசர் if அவங்க யூசரா இருந்தா நம்ம ஆல்ரெடி இத வந்து நம்ம இதுல ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம இது கிரியேட் பண்ணோம் ரைட்டா. if என்னோட கரண்ட் ரோல் அட்மினா இருந்தா எல்லா டீச்சரையும் நான் கொண்டு வந்து கொடுக்கணும். if my role அதாவது user dot role equal to admin இருந்தா all டீச்சரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். return dot query okay. if user role is equal to admin இருந்தா return db query, எல்லா db query on teacher எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வரணும். if suppose elif நான் என்ன பண்ண போறேன்? user role டீச்சரா இருந்தா ஃபில்டர் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி? என்னோட யூசர் ஐடி டீச்சர் யூசர் ஐடியோட நான் ஃபில்டர் பண்ண போறேன். elif user dot role வந்து db dot query
பண்றோம் டீச்சர் டாட் யூசர் ஐடி யூசர் டாட் ஐடி இருந்தா அவங்களோட எல்லா டீடைல்ஸும் தான் இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைனலா நம்மளோட கோட் கேட்டாப்ல எனக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணுங்க. நான் ரிட்டர்ன் பொசிஷன் உங்களுக்கு கிராண்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு லிஸ்ட் ஃபார்மேட்ல வேணும், அதனால லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் கெட் பண்ணிக்கலாம் உங்களோட வேல்யூஸை. இப்போ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கிரியேட் கிரியேட் டீச்சர் கெட் டீச்சர்ல ஏதாவது டவுட் இருக்கா? கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்? கிரியேட் பண்ணும்போது யாருனாலும் டீச்சர் வந்து நான் டிக்ஷனரி ஃபார்மேட்ல கிரியேட் பண்றேன். ஆட் கமிட் ரெஃப்ரெஷ் இது எல்லாமே கொடுத்துரும். இதுவே நான் கெட் பண்ணும்போது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், இப் சப்போஸ் என்னோட ரோல் அட்மினா இருந்துச்சுன்னா நான் எல்லா டீச்சரோட டேட்டாவையுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுவே பர்டிகுலர் டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களோட யூசர் ஐடிக்கு ஏத்தாப்புல அவங்களோட இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணிக்கலாம். இது ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம். ஓகே, இப்போ ஒரே ஒரு பர்டிகுலர் டீச்சரோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அட்மினா இருந்தா அந்த டீச்சரோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். நான் இன்னொரு டீச்சரோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும்போது என்ன ஆகும்? அன்ஆத்தரைஸ்டுன்னு காட்டணுமா? அதுக்கு நம்ம ஒரு கோட் போடுறோம். இதெல்லாம் மேண்டேட்டரியான்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல்ல பண்ணும்போது மேண்டேட்டரி தான். ஓகே, சப்போஸ் ஒரே ஒரு டீச்சரோட கெட் ஒன்னு கொடுக்கலாம். கெட் ஒன் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கெட் டீச்சர் சேம் கெட் டீச்சர் தான். சிங்கிள் டீச்சர் ஃபர்ஸ்ட் நான் டீச்சர்ஸ் கொடுத்தேன், இங்க டீச்சர் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு ஃபங்க்ஷன். சேம் டிபி கோலன் செஷன் இதுவே தான். இந்த இடத்துல நான் டீச்சரோட ஐடி அது இன்டீஜரா இருக்கணும், அவங்க யூசரா இருக்கணும். இது ரெண்டா இருந்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால டிபி செஷன் டீச்சர் ஐடி இன்டீஜரா இருக்கணும், அவங்க யூசரா இருக்கணும். இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுவோம். இதுல டீச்சர் அப்படிங்கிறது நம்மளோட டிவி இப்போ நான் டீச்சரோட ஐடி வச்சு ஃபில்டர் பண்ண போறேன். சேம் நம்ம ஃபில்டர் ப்ரீவியஸா யூஸ் பண்ண அதே ஃபில்டர் தான். டீச்சருக்கு ஃபில்டர் பை டீச்சர் equal to teacher ID. First value நான் return பண்ணுறேன். ஓகே, டீச்சர் சிங்கிள் டீச்சர் மட்டும் ஆக்சஸ் பண்றோம்னா அந்த டீச்சரோட ஐடி இன்டீஜர்ல இருக்கணும், அவங்க யூசரா இருக்கணும். இஃப் சப்போஸ் அந்த டீச்சருக்கு நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன்ல அந்த டீச்சர் ஐடி, இதுக்கு நான் என்ன பண்றேன்? புது வேரியபிள் கிரியேட் பண்றேன். என்னோட புது வேரியபிள் இந்த டீச்சரோட இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னா ஃபில்டர் பை டீச்சர் ஐடி. அந்த டீச்சர் ஐடி வேற எதுவும் இல்லை, நான் இங்க கொடுத்துருக்கேன்ல இங்க இன்ஸ்டன்ஸா கொடுத்த வேல்யூவை நான் கெட் பண்றேன். கிளியர்? இஃப் சப்போஸ் இதுலயுமே டீச்சரா இல்லைன்னா எதையுமே கொடுக்கவே தேவையில்லை நான். ஓகே, இஃப் நாட் டீச்சர் என்ன பண்ண தேவையில்லை, வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ரிட்டர்ன் நன்னு மட்டும் கொடுத்தா போதும். இதுவே அந்த யூசர் ரோல் வந்து அட்மினா இருந்தா user dot role equal to அட்மினா இருந்தா நான் அந்த பர்டிகுலர் டீச்சரோட இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். அப்போ ரிட்டர்ன் டீச்சர். இது எந்த டீச்சர்னு கேட்காதீங்க, இங்க நம்ம ஆல்ரெடி வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, இஃப் சப்போஸ் அந்த யூசர் ரோல் வந்து
user dot role is equal to teacher இருந்தா டீச்சர் இன் த சென்ஸ் ஒர்க் பண்ற டீச்சரா இருந்து அந்த டீச்சரோட யூசர் ஐடியா இருந்தா அந்த பர்டிகுலர் டீச்சரோட அண்ட் teacher dot user id equal to user id தான் அந்த டீச்சரோட இன்ஃபர்மேஷன் ரிட்டன் teacher பஸ் யாருமே இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் ரிட்டன் ஓகே புரியுதா? இது இப்போ கெட் டீச்சர்ல சிங்கிள் டீச்சர் ஒரு பர்டிகுலர் டீச்சரோட இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணணும், அவங்களுக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னா நான் அட்மினா இருந்தால் என்ன பண்ணலாம்? டீச்சரோட ஐடியை வச்சு இந்த டீச்சருங்கிறத என்ன பண்ண முடியும்? ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபில்டர் பண்ண முடியும். இஃப் அவங்க டீச்சரே இல்லைன்னா எதையுமே கொடுக்காத. இஃப் சப்போஸ் அந்த ரோல் வந்து அட்மினா இருந்துச்சுன்னா டீச்சர் கொடு. டீச்சர்லயுமே அந்த பர்டிகுலர் யூசர் ஐடியும் அந்த டீச்சர் ஐடியும் கரெக்டா இருந்தா மட்டும் அந்த டீச்சரை ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லையா அன்ஆத்தரைஸ்ட்னு சொல்லிடுறேன். இந்த ஃபார்மேட் ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணியாச்சு, கெட் பண்ணி ரீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அப்டேஷன். ரைட்டா? ஓகே, இப்போ இந்த அப்டேஷன்லயுமே அதே தான். டீச்சரா இல்லைன்னா எதையும் கொடுக்காத. யூசர் ரோல் வந்து அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு கீ வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு கீ வேல்யூ பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அப்படியே உங்க டீச்சரோட டிக்ஷனரி உங்களுக்கு விசிபிளா தெரியணும். அதுல இருந்து எந்த ஆட்ரிபியூட்டை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப யாரா இருக்கணும்? அட்மினா இருந்தா மட்டும்தான் இதுல நீங்க சேஞ்சஸ் மேக் பண்ணணும். அப்டேட் டீச்சர் தான். அப்டேட்ல சிங்கிள் டீச்சர் தான், அதனால டீச்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டிடி செஷன் இதுவுமே டீச்சர் ஐடி வச்சு தான் அப்டேட் பண்ண முடியும். அதனால டீச்சர் ஐடி எப்படி இருக்கணும்? இன்டீஜரா இருக்கணும். இன்டீஜர் கமா இதை யார் யூஸ் பண்ணலாம்? டீச்சரோட பர்டிகுலர் ஸ்கீமாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால டீச்சர் கமா யூசர். இப்போ இந்த இன்னொரு டிபி டீச்சர்ல என்னென்னலாம் இருக்கணும்? இந்த டீச்சர் கொடுத்துக்கலாம். ஃபில்டர் பை டீச்சர். அதனால டிபி டீச்சர் அப்படின்னா என்னன்னா டிபி டாட் கொரி சேம் நீங்க ப்ரீவியஸ் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். டிபி டாட் கொரி டீச்சர் ஃபில்டர். இதுக்கு ஏன் மேம் இந்த டீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம்? பண்ணக்கூடாது. நீங்க கெட் டீச்சருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதை நீங்க இங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன் ரெண்டு ஃபங்க்ஷனும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனி வேரியபிள் தான் கொடுக்கணும். ஒரே வேரியபிள எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அசைன் பண்ண கூடாது. கிளியர்? அந்த டிபி டீச்சர்ல இல்லாத ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பெர்மிஷன் கிராண்டே பண்ண மாட்டோம். அப்ப ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அட்மினா இல்லைனாலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு போட்டா என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல் டு. இப்போ ஈக்குவல் டு அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்போம். நாட் ஈக்குவல் டுனா இந்த மாதிரி கொடுக்கணும். நாட் ஈக்குவல் டு என்னோட ரோல் என்ன? அட்மின். அட்மினா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அன்ஆத்தரைஸ்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் லாஸ்ட். எனக்கு ரிட்டர்ன் எப்படி வரணும்?
கீ வேல்யூ பேரா இருக்கணும். டிக்ஷனரி டீச்சர் டிக்ஷனரி ஆல்ரெடி இருக்கு, அதுல இருக்கிற வேல்யூஸ் தான் வரும். டீச்சர் டிக்ஷனரி என்னோட ஐட்டம்ஸை ட்ரூவா மேக் பண்றேன். அதனால நான் அதுக்கு எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். எக்ஸ்க்ளூட் அன்செட் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ்ல ஒன்றும் இல்லை, எந்த பர்டிகுலர் கீ வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த பர்டிகுலர் ஐட்டம். இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும், ஆட்ரிபியூட் செட் பண்ணணும். செட் attribute for db teacher. Key comma value. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம db-ய கமிட் பண்ண போறோம், ரெஃப்ரெஷ் பண்ண போறோம், ரிட்டர்ன் பண்ண போறோம். ஒவ்வொரு தடவை அப்டேட் பண்ண பிறகு நமக்கு இந்த ஆபரேஷன்லாம் பெர்ஃபார்ம் ஆகணும், அதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, ரெஃப்ரெஷ். நீங்க ஒவ்வொரு தடவை உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால டைரக்டா நீங்க என்ன பண்றீங்க, கோட்ல கொடுத்துருங்க. ரிட்டர்ன் db. இந்த ஃபங்க்ஷன் போய் கொடுக்கணும், கமிட் ரெஃப்ரெஷ். ஓகே ஃபைன். இப்போ அப்டேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிரியேட் அப்டேட் கெட், இதுல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல ரிப்பீட் பண்ணணும்னாலும் ரிப்பீட் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ, ஃபைன். அடுத்து delete போயிடலாமா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட் டாட் பை வந்து சாரி, நம்ம ஸ்டூடெண்டோட க்ரூட் ஆப்ரேஷன் ரொம்ப வதவதன்னு இருக்குல்ல, அதையுமே இந்த மாதிரி சிம்பிள் பண்ணாலும் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதை என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம delete ஆப்ரேஷன். definition space, இது வந்து delete operation. delete teacher. delete பண்றது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்ம எப்படி கெட் பண்ணுவோம், அதே மாதிரி தான். ஓகே, db session teacher integer user. இப்போ இதுக்கு ஒரு டெலீட் பண்றதுக்கு நம்ம அப்டேட் டைரக்டா அதே டிபியை தான் யூஸ் பண்ண போறோம். அதனால அதே டிபி டீச்சர்னு எடுத்துக்கலாம். db underscore teacher equal to db dot query same previous one. Okay, teacher dot first. டேட்டாபேஸ்ல அந்த டீச்சர் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. சேம் நீங்க அப்டேட்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போறீங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட்ல பண்றத எதுவுமே மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இஃப் நாட் டிபி டீச்சர் ரிட்டர்ன் நன். அதே மாதிரி யூசர் ரோல் அட்மினாலேனா அன்ஆத்தரைஸ்ட். காப்பி இது ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் ஒவ்வொருத்தரும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளே நமக்கு தெரியாம மாற்றி மாற்றி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே நம்ம வேற டீச்சர்
ஓகே ஃபைன். லாஸ்டா என்னோட டிபி delete பண்ணனும். அதை கமிட் பண்றேன். வேல்யூவை ரிட்டர்ன் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப க்ரூட் ஆபரேஷன் நம்ம டீச்சருக்கு பெர்ஃபார்ம் பண்றோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கா? இதுல அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது கஷ்டமா இருக்கா? எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. எந்த ஆபரேஷனும் ரொம்ப வேகாவோ இல்ல உங்களுக்கு புரியாத மாதிரியோ இல்ல. நீங்க ரியல் டைம்ல என்ன பண்ண போறீங்க? ஐடி வச்சுதான் ஃபில்டர் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க டீச்சரா இருக்கணும். அட்மினா இருந்தா ஆத்தரைஸ்டு இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டு. ஓகே, கிவ் மீ 2 செகண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. நோ டவுட். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் டாட் பை இது பண்ணிக்கலாமா? அப்டேட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. சொல்லுங்க நந்தகுமார், இது டவுட்டா? இல்லை மேம், கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னேன் மேம். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? யூசருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட். கிரியேட் யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹேஷ் பாஸ்வேர்ட் சேம். டிடி செஷன் என்னோட யூசர் நேம் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போது. பாஸ்வேர்டு வந்து ரோலிங்காக ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹேஷ் பாஸ்வேர்ட் இதெல்லாம் ஓகே. யூசர் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல். ஓகே, ஹேஷ் பாஸ்வேர்ட் ரோலுமே இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன்? கெட் யூசர் பை யூசர் நேம். இந்த டிபி செஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? ஃபில்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதுல என்னன்னா, நம்ம யூசர் மட்டும் கெட் பண்ணல, எல்லா யூசரும் கெட் பண்றதுக்கு அட்மினுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம டீச்சர்ல, ரைட்டா? அப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? அட்மின்னால ஒன்னு யூசர் ஐடி யூசர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் யூசர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணிக்கலாம்? எல்லா ஆக்சஸுமே அட்மின் ஹேண்டில் பண்ணலாமா? அப்போ அட்மினுக்கு மட்டும் நான் எல்லா ஆக்சஸையுமே ஹேண்டில் பண்றதுக்கும், சிங்கிள் யூசரை யார் யார் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கும் அட்மினுக்கு நான் ஒரு யூசர் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எங்கேயுமே பாத்தீங்கன்னா மாடல்ஸ்லயே ஆகட்டும், ஸ்கீமால ஆகட்டும், இல்ல க்ரூட் ஆபரேஷன் ஆகட்டும், நம்ம அட்மினுக்குன்னு தனியா கிரியேட் பண்ணல. நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர் இவங்க 2 பேரும் மட்டும் தான் ஹேண்டில் பண்றோம். ஏன்னா நம்ம யூசரை தான் என்னன்னு வச்சிருக்கோம்? அட்மின் வச்சிருக்கோம். அதனாலதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா போய்க்கலான்ட்டு. அப்ப அந்த அட்மினுக்கு இங்க நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். இப்போ அந்த அட்மின் வந்து எல்லா யூசரையும் கெட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா யூசர் கெட் பண்றதை டைரக்டாவே கெட் பண்ணிக்கலாம். கெட் ஆல்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இஃப் சப்போஸ் அவங்க வந்து அட்மின் இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு கொடுக்கணும். சேம் அவங்க சிங்கிள் யூசர் வேல்யூவை வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நான் யூசர் ஐடி கொடுக்கணும். யூசர் ஐடி கொடுத்து அவங்க சிங்கிள். இந்த 2 ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம க்ரூட் ஆபரேஷன்ல யூசர்லயே அட்மினுக்கு அவங்களுக்கு தேவையான கோட் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கு? கெட் யூசர் பை யூசர் நேம். ஆமா, யூசர் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூசர் எந்த யூசரை வேணாலும் கெட் பண்ணிக்கலாம். எந்த யூசர் இந்த சென்ஸ் டீச்சராகவும் இருக்கலாம், ஸ்டூடெண்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம அட்மினுக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருவோம். என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்க போறோம்னா, ஒன்னு அவங்க எல்லா யூசரையும் கெட் பண்றதுக்கு, இன்னொன்னு அவங்க சிங்கிள் யூசர் மட்டும் கெட் பண்றதுக்கு, அந்த யூசரை அவங்க அப்டேட் டெலிட். இந்த இதுல யூசர்னா யாரு? அட்மின். இது வந்து அட்மினுக்கான யூசர் டாட் பை. ஐ மீன் யூசர் டாட் பை காமன் தான். இது அட்மினுக்கு நம்ம கிரியேட், அவங்க அப்டேட் எப்படி பண்ணலாம், டெலிட் எப்படி பண்ணலாம்ன்றதுக்கு அவங்களுக்குமே நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம்னா என்ன ஈஸியான வேலைனா, இப்போ அட்மின் வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ண முடியும், ரைட்டா? அட்மினுக்கு இங்க பாஸ்வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மினுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால டீச்சரோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்க முடியும். அதனால அட்மின் தான் யாரு? நமக்கு மெயின். அவங்களோட பாஸ்வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட கீயை தான் நம்ம எப்படி கொடுக்க போறோம்? கீயோட பாஸ்வேர்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ண போறோம். அவங்களுக்கு தான் நம்ம ஹேஷ் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்க போறோம். இப்போ வரைக்கும் நம்ம ஏன் வெறும் யூசர் டாட் பைனா காமனான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு யார் கொடுத்து அவங்களுக்கு கீழே என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நம்ம எப்போ அட்மினுக்கு மட்டும்தான் இந்த எல்லா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தனி இது கொடுக்குறோமோ, அவங்களுக்கு ஒரு தனி இன்டெகிரேஷன் கொடுக்குறோமோ, அப்பயே நம்ம என்ன பண்ணணும்?
அவங்களுக்குன்னு தனியா ஒரு CRUD ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அவங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம், என்னென்னலாம் டெலீட் பண்ணிக்கலாம். அட்மினால எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும், டீச்சரையும் கிரியேட் பண்ண முடியும், டீச்சர் டெலிட் பண்ண முடியும். அப்போ 2 வேலை அவங்களுக்கு இருக்கு. அப்டேட் கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது. இந்த 3 ஆப்ரேஷன் அட்மின் வந்து டீச்சருக்கு எப்படி பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பண்ணலான்ற அவங்களோட CRUD ஆப்ரேஷனையும் இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கெட் ஆல் யூசருக்கு கொடுப்போம். கெட் ஆல் யூசருக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க எப்படி நம்ம teacher.py நம்ம பார்த்தோம்ல, இப்போ டீச்சர்னா இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அட்மினுக்கு நம்ம user.pyலயே கொடுத்துக்கிறோம். தனியால நீங்க அட்மின் கிரியேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நமக்கு user.pyல தான் ஹேஷ் பாஸ்வேர்டு இருக்கு. ஹேஷ் பாஸ்வேர்டு தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது யூசர்ஸ், ஆல் யூசர்னால யூசர்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது சிங்கிள் யூசருக்கு வெறும் யூசர் மட்டும் கொடுத்தா போதும். கரண்ட் யூசர் ரோல் வந்து அட்மின் இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த கரண்ட் யூசரோட ரோல் if it is not equal to admin DB session கட்டலாம் கொடுப்போம். get users okay, user already கொடுப்போம். என்னோட current user வந்து not equal to admin இருந்தா user.role கொடுக்கணும். user. என்னோட current user.role வந்து not equal to admin இருந்தா return unauthorized. இப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோட டிபியை இஃப் சப்போஸ் அவங்க கரண்ட் யூசர் வந்து அட்மின் தானா, நான் என்ன பண்ணலாம், எல்லா யூசரையுமே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ரிட்டர்ன் db.query என்னோட queryல என்ன பண்ணலாம், எல்லா வேல்யூஸுமே நான் எடுத்து கொடுக்கலாம். கெட் யூசர் ஆலா இருந்தா session current user okay fine. இதுவே சிங்கிள் யூசரா இருந்தாங்கன்னா சிங்கிள் யூசரா இருந்தாங்கன்னா user id integer இருக்கணும். current user capital current user இதுல யூசர் வந்து ஃபில்டர் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கும். ஓகே, யூசர் ஈக்குவல் டு db.query user filter user id equal to user id, right? filter user id id start of list. Okay, இப்போ if not user na return same நம்ம டீச்சர்ல என்னென்னலாம் பண்ணுவோம் அதே தான் பண்ணுவோம். if not user na return இதுவே அட்மினுக்கு நம்ம ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். if current user
dot role equal to admin return user. User का own profile. If current user dot role number, so user ID current dot use current user ஓட ID வந்து equal to user ID இருக்கலாம் equal to user ID தான் கொடுக்க போறோம் அது டபுள் கோட்ஸ் தேவையில்லை டைரக்டா user ID user underscore ID return user. அப்படின்னா return unauthorized. இப்போ அப்டேட் இப்போ இங்க அப்டேஷன் யார் யாரெல்லாம் பண்ணலாம் ஒன்லி அட்மின் தான் அவர் செல்ஃபுக்கும் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்கும் பண்ணிக்கலாம் definition update user user ID ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா அப்டேட் பண்ணி பேஸ்ட் பண்ணி சேம் தான் current user extra current user கூட என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா அப்டேட் டேட்டா என்னென்ன டேட்டா அப்டேட் பண்ண போறோமோ user ID integer இருக்கும் இந்த current user கமா அப்டேட் user equal to db query same copy this if not user return okay if not user நமக்கு அன்னோன் ரிட்டர்ன் ஆகணும் இதுவே அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் அட்மினா இருந்தாங்கன்னா கீ வேல்யூ பேர் நம்ம எப்படி ப்ரீவியஸா நம்ம டீச்சருக்கு கொடுத்தோமோ அதே தான் அப்டேஷனுக்கு அதே பெர்மிஷன் எங்கேயுமே மாற்ற போறது ஸ்டூடெண்ட்க்கு இதே தான் கொடுக்கும் if current user dot role வந்து not equal to admin அதே மாதிரி யூசர் ஐடியுமே இல்ல அப்படின்னா கரண்ட் இது இந்த பெர்மிஷன் வந்து சப்போஸ் உங்க யூசர் பர்டிகுலர் யூசர் சப்போஸ் டீச்சரா இருக்காங்கன்னா செல்ஃபுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்ல ஸ்டூடெண்ட்டுமே செல்ஃபுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் அதனால கரண்ட் யூசரோட ஐடி கரண்ட் யூசர் டாட் ஐடி வந்து நாட் ஈக்குவல் டு யூசர் ஐடிக்கு நமக்கு இது தேவையில்லை யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடியா இருந்தால் ஓகே இப்போ கரண்ட் யூசர் ரோல் அட்மினா இல்லாம அதே மாதிரி கரண்ட் யூசரோட ஐடியும் நாட் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்தா ஏன்னா நம்ம அப்டேட்ல இன்னொன்னு ஆட் பண்ணி நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா நம்ம டீச்சர் அவங்க செல்ஃப் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டும் செல்ஃப் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்ப யூசர் ஐடி இருந்தா தான் அப்டேட் பண்ண முடியும் அதனால யூசர் ரோல் அட்மினா இருந்தாலும் சரி அண்ட் அட்மினா இல்லைன்னா அண்ட் கரண்ட் யூசர் ஐடி நாட் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்துச்சுன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம் நீங்க வேற யாருக்குமே பெர்மிஷன்லாம் தரல அப்படின்னா நோ பிரச்சனை வெறும் கரண்ட் யூசர் ரோல் அட்மினா இல்லைன்னா யாருக்குமே அந்த பெர்மிஷன் கிடையாது அப்டேட் பண்றதுக்கான
பெர்மிஷன் கிடையாது. ஓகே, எப்படி அப்டேட் பண்ணுவாங்க? கீ வேல்யூ பேர் இருந்தால் தான் அப்டேட். இப்போ பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா சேலரியை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா கோர்ஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பர்டிகுலர் கீ வேல்யூ பேர் நமக்கு தேவை. அப்போ ஃபார் கீ வேல்யூ இன் அப்டேட் டேட்டா. இந்த அப்டேட் டேட்டா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கரண்ட் ரோலுக்கு கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா. நான் அப்டேட் யூசர்ல என்ன யூஸ் பண்றேன், மெயினா அப்டேட் டேட்டா தான் இங்க யூஸ் பண்றேன். அப்டேட் டேட்டா டாட், இது எங்க இருக்கு, டிக்ஷனரியில இருக்கு, என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு. அப்டேட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்க்ளூட் அன்செட் ஈக்குவல் டு ட்ரூ, அதோட ஐட்டம். exclude unset items open ஓகே. இப்போ அப்டேட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எது எனக்கு கீ ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். அதோட வேல்யூ ஹேஷ் பாஸ்வேர்ட். லாஸ்டா இதுக்கு அட்ரிபியூட் செட் பண்ணிடலாம். ஓகே, யூசர் கீ வேல்யூ லாஸ்ட் உங்க டேட்டாபேஸை நீங்க கமிட் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், டிபியை ரன் பண்ணிக்கலாம். db.commit db.refresh master return user. ஈஸியா இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இன்னொரு தடவை? புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இல்ல திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸ்ரீனி, நந்தகுமார், புரியுதாப்பா, இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? எனக்கு வாய்ஸ் ஆடிபிளா இல்ல, சத்தமா சொல்லுங்க. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஃபைன். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். இதுல சேம் டிபி செஷன் யூசர் ஐடி இன்டிஜரா இருக்கணும், கரண்ட் யூசரா இருக்கணும். சேம் இந்த யூசருக்கு நீங்க ப்ரீவியஸா என்ன கொடுத்தீங்களோ அதே யூசர் எடுத்துக்கோங்க. யூசரா இல்லைன்னா கரண்ட் யூசரோட ரோல் அட்மினா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட், அப்படி இல்லைன்னா டெலிட் பண்ணணும். இது சேம் ஃபங்க்ஷன். நாட் யூசர் dot role not equal binary return unauthorized. லாஸ்டா உங்களுக்கு டெலிட் பண்றீங்க.
யூசர்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூசருக்கும் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்துருக்கோம். இங்க ரீட் ஆப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாகவே நம்ம அட்மின் வந்து ரீட் பண்ணிக்கலாம்ன்றது ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால கெட் யூசர்னு இங்கேயுமே கொடுத்துட்டோம். எல்லா ஆப்ரேஷனையுமே பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது வந்து கம்ப்ளீட் நம்ம அட்மின் யூசர். இப்போ யூசர் யார் நமக்கு அட்மின். அது டீச்சருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு தனியாக கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் போதுமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? புரியுதா இல்லை டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்க. லெட் வி ஸ்டாப். உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள பேலன்ஸ் பார்த்துக்கலாம். கண்டினியூ பண்ணலாமா ரூட் ஆப்ரேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு? இல்லை இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் கூட பார்த்துக்கலாம் மேம். ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்ததா? teacher.py user.py நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இது வரைக்கும் என்ன டேட்டா பேஸுக்கு தேவையோ இப்போதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டா ஒரு ரோல் பேஸ்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோம். என் ரோல் பேஸ் நான் அட்மினா இருந்தா எப்படி வேணும், டீச்சர் எப்படி இருந்தா வேணும், ஸ்டூடெண்ட்னா எனக்கு எப்படி வேணும்ன்றது கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணியாச்சு. நாளைக்கு க்ரூட் ஆப்ரேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெயின்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம இங்க டீச்சர் அட்மின்ல ஆட் பண்ணிருக்கோம்ல, அந்த சேஞ்சஸ் மெயின்லயுமே கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே மேம். Okay, then thank you so much for joining with me.